ஒரு 25 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் நான். சாகித்ய அகாடமி உட்பட நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறேன். அந்த வகையில் வந்து என்னன்னா, இந்த ஒரு 5.5 வருஷம் வந்து ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு டைமா நான் வந்து பார்க்குறேன். இந்த 5.5 வருஷத்துல நல்லா இருக்குன்ற வார்த்தை ஒரு தடவை கூட சொன்னதில்லை. நேற்று சென்னையில மழை பெஞ்சிருக்கு, எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது என்னன்னா, ஷோ முடிச்சு கீழே வந்து சொன்னாரு, சூப்பரா இருக்கு, பயங்கர கிராண்டா இருக்கு அப்படின்னு. அவங்க எல்லாருமே யாருக்காக ஒர்க் பண்ணாங்க? லிங்கம் ஒரு ஆளுக்காக ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து கபடி பிளேயர்ஸ், லிங்கத்தை ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. தூத்துக்குடியில தாமஸ் அண்ணன், அப்புறம் வந்து ஒரு பெரிய கபடி டீமே அவர் கூப்பிட்டு வந்தார் நம்ம இதுல நடிக்க வைக்கிறாங்க. அந்த பசங்க ஒவ்வொருத்தருக்குமே என்னோட நன்றி. இதுக்கப்புறம் கதிரை வந்து நல்ல நடிகரா பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவா லிங்கத்துல இருந்து பார்ப்பீங்க. அவரோட ஒரு பெரிய ஏரா இங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அவரோட எதிர்காலத்துக்கு நான் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன், நல்லா வரணும். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியாக்காரர்களுக்கும் நிறைய தெரிந்த முகங்கள். அண்ணன் முன்வரிசையிலே உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு 6 வருடம், கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடம் இந்த லிங்கம் ப்ராஜெக்டுக்காக கன்னியாகுமரியிலேருந்து திப்ருகர் வரைக்கும் போகும். நான் அந்த ட்ரெயின் லான்ச் பண்ணப்ப டிராவல் பண்ணியிருக்கிறேன். அது ஏறும்போது முதல் நாள் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கும், 2வது நாள் வந்து இன்னும் எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கும், 3வது நாள் ஆந்திராவை தாண்டும் போது கொஞ்சம் அப்படி டயர்ட் ஆகும், 4வது நாள் இன்னும் கொஞ்சம் டயர்ட் ஆகும், கடைசி திப்ருகர் போகும்போது எப்படா டெஸ்டினேஷன் வரும்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். கிட்டத்தட்ட எப்படின்னா, இந்த ரிலீஸை வந்து என்னன்னா திப்ருகர் எக்ஸ்பிரஸ்ல உட்காந்து அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஆனா வந்து நான் வந்து பயணத்தை விரும்பக்கூடிய ஒரு ஆள். எனக்கு கதிரும் வந்து நிறைய டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆள். பூர்ணிமாலாம் கிண்டல் பண்ணுவாங்க என்னை, எப்போ பார்த்தாலும் ஊர் சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு. நிறைய பயணத்தை ரசிக்கக்கூடியதுனால இது ஒரு நல்ல டிராவலா எடுத்துக்கிட்டேன். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு நேற்று ஒரு எழுத்தாளனா தெரியும். ஒரு 25 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் நான். சாகித்ய அகாடமி உட்பட நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறேன். இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, இவ்வளவு ப்ரொஃபைல் உள்ள ஒரு ரைட்டர் ஏன் டைரக்ஷன் பண்ணணும் அப்படி இந்த கேள்வி வந்து நிறைய கேட்கப்பட்டுச்சு. நிறைய தொடர்ச்சி அந்த விவாதங்கள்ல இருந்து ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்து இந்த காலகட்டத்துல நான் வந்து எழுதினாலும் அதே நேரத்துல டைரக்டர் வசந்தபாலன்ட்டு ஒரு 5-6 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணேன். அது இல்லாமல் இந்தியன் 2 அப்படின்னு சில முக்கியமான படங்கள்ல வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ சினிமாவில் இருந்துட்டு தான் ரைட்டராகவும் இருந்திருக்கேன். அப்போ ஒரு ரைட்டரா இவ்வளவு பெரிய ப்ரொஃபைல், இந்த மரியாதையை ஒரு இயக்குனரா நம்ம காப்பாற்றணுன்ற ஒரு பெரிய நெருக்கடி முதல்ல இருக்கு. அந்த மரியாதையை காப்பாத்திருக்கானா? கண்டிப்பா நான் காப்பாத்திருக்கேன். அதை வந்து ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ப்ரௌடாகவே சொல்றேன். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த கதை எழுதுற காலகட்டம், இது உருவாக்குன காலகட்டம், படம் முடிஞ்சு திரும்ப திரும்ப அதை எடிட் பண்ணி நேத்து கடைசியா ப்ரிவியூல பாக்குற வரைக்குமே இந்த படத்துல வந்து நான் வேலை பார்த்ததுக்கு ஒரு நொடி கூட வந்து வருத்தமோ இல்லை வந்து நம்ம சரியா பண்ணலையோன்ற அந்த ஒரு தயக்கமோ எதுவுமே இல்லை. ஸோ அந்த வகையில் வந்து என்னன்னா, இந்த ஒரு 5.5 வருஷம் வந்து ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு டைமா நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு லாங் ஜேர்னி. இந்த பயணத்துல நிறைய பேர் எனக்கு வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய உதவி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே இங்கே நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து ஹாட்ஸ்டார் டீம்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். குட்டி சார், பாலா சார், அப்புறம் பிரதீப் சார். இந்த மனுஷனை வந்து கதை சொல்ல போனால் 2 மணி நேரம் நாக்கு தள்ள கதை சொன்னால் ரியாக்ஷனே இருக்காது. ஓகே அப்படின்ட்டு போயிடுவார். ஓகேனா அது நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, அடுத்து என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. திரும்ப ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு அடுத்த மீட்டிங் போகணும். இந்த 5.5 வருஷத்துல நல்லா இருக்குன்ற வார்த்தை ஒரு தடவை கூட சொன்னதில்லை. நேற்று சென்னையில மழை பெஞ்சிருக்கு, எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது என்னன்னா, ஷோ முடிச்சு கீழே வந்து சொன்னாரு, சூப்பரா இருக்கு, பயங்கர கிராண்டா இருக்கு அப்படின்னு. ஸோ அப்படி வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வாத்தியார் தான் நிலா. கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட்ல ஆரம்பிச்ச காலகட்டத்தில் அவங்களும் நிறைய டிராவல் பண்ணியிருக்கிறாங்க இந்த ப்ராஜெக்டுக்காக. அவங்களுக்கு நன்றி. என்னோட ப்ரொடியூசர்ஸ், ஆனந்தவருக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து பயங்கரமான ஒரு ரிலேஷன். கிட்டத்தட்ட நான் எழுதின 85 சிறுகதைகள்ல ஒரு 30 சிறுகதைகள் நான் விகடன் எழுதியிருக்கேன். இந்த 30 சிறுகதைகள்ல என்னோட முக்கியமான சிறுகதைகள், நான் நிறைய இலக்கிய சிந்தனை வாங்கின விருது வாங்கின எல்லா முக்கியமான சிறுகதைகளும் நான் விகடன்ல தான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி ஒரு லைஃப்ல வந்து 2ஆம் ஆட்டம் தொடர்வதற்கு முன்னாடி எழுதுனதுக்கு அப்புறம்ன்றது ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர். அதை தொடர்னா அன்னைக்கு ஆட்சியில இருந்த மினிஸ்டர்ஸ், அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு எல்லாருமே படிச்சு அந்த என்ன சொல்ற 40-50வது எபிசோடு போகும்போது அடுத்து என்ன, சரி உடனே வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணிடலாம்னா அந்த இதுவே ஆரம்பிச்சது. ஆக்சுவலா அந்த வேலையை வந்து 2ஆம் ஆட்டம் வெப் சீரிஸா பண்றதுக்காக ஆரம்பிச்சது தான். ஆனா அதற்கான பொருட்செலவு, அதற்கான இது வந்து அப்ப அமையாததுனால லிங்கம் வந்து கையில் எடுத்தோம். ஸோ அப்படி விகடன் அப்படின்றது வந்து என்னன்னா, நான் என்னோட புத்தகம் அங்கே ரிலீஸ் பண்றப்ப சொன்னேன், இந்த கதவுக்குள்ள, இந்த பெரிய கதவுக்குள்ள எப்போ வேணாலும் வந்துட்டு போறதுக்கான உரிமை எனக்கு இருக்குன்னு நான் நம்புறேன் அப்படின்னு. அது என்னைக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன் மேடம். நான் ஸ்ரீனிவாசன் சார்,
ராதிகா மேடம், ராதா மேடம், செல்வா சார், அப்புறம் ப்ரொடக்ஷனில் இருந்த ஜெய்சீலன் சார், கார்த்திக், இப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேரோட முகங்கள் பெயர்கள் வந்து முன்னாடி வராது, ஆனால் அவங்க எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணுன்றதுக்காக அவங்களோட பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. அடுத்ததா இந்த ஷோவோட முக்கியமான ஒரு ஆள்னு பார்க்குறப்போ தினேஷ். நான் அவரை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுறப்போ லவ் டுடே மட்டும் ரிலீஸ் ஆயிருந்தது. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட் போகும்போது மகாராஜா ரிலீஸ் ஆச்சு. செகண்ட் ஷெட்யூல் ஷூட் போகிற கேப்பில் வந்து லப்பர் வந்து ரிலீஸ் ஆச்சு. தேர்ட் ஷெட்யூல் போகிறதுல வந்து கோர்ட்டு ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆகிற பொசிஷனில் இருந்துச்சு. அப்புறம் மாமன் அடுத்து மலையாள படம் அப்படின்ட்டு ஒரு அடுத்தடுத்து போயிட்டே வேற ஒரு உயரத்துக்கு போயிட்டு இருக்கு. அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு தெரிந்த ஒரு மனிதர் வந்து அவர் தொடர்ச்சியாக இவ்வளோ வெற்றி படங்கள் பண்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல அவருக்கு இருந்த சவால் என்னன்னா, ஒரு 85 90s காலகட்டத்தை காட்ட வேண்டிய ஒரு பெரிய நெருக்கடி இருந்துச்சு. இப்போ நாகர்கோவில் வந்து பழைய நாகர்கோவில் இல்லை, வீதிகளா இருக்கட்டும் வீடுகளா இருக்கட்டும், அப்போ எல்லாத்தையுமே ரீக்ரியேட் பண்றது ஒரு பெரிய வேலை. அதுல வந்து தினேஷோட பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு. நேற்று ப்ரிவியூ பார்த்து வந்து எல்லாருமே கேட்டாங்க, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, எவ்வளவு பட்ஜெட்லாம் கேட்டாங்க. நாங்கள் பட்ஜெட்லாம் எதுவும் சொல்லலை. அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்ததுக்கு பின்னாடி வந்து இந்த டீம்ல வேலை பார்த்த அத்தனை பேரோட உழைப்பும் இருக்கு. அது வந்து நான் மட்டும் இவர் மட்டும் அப்படி வந்து ஒருத்தர் கூட நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தரும் இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண கடைசி ஏடி முதற்கொண்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டோட கடைசி அசிஸ்டன்ட் முதற்கொண்டு எல்லாரோட உழைப்பும் இதுல இருக்கு. அவங்க ஒவ்வொருத்தருக்குமே நான் வந்து எனக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கோ அத்தனை முக்கியத்துவம் அவங்க அத்தனை பேருக்கு இருக்கும்னு நான் வந்து நம்புறேன். அடுத்ததான் வந்து எடிட்டர் ரொம்ப நல்ல பையன், என்னோட வயசுல சின்ன பையன், ஆனா வந்து என்னை மாதிரி நிறைய வாசிக்கக்கூடிய ஒரு பையன். எதை வேணாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். எடிட்ல வந்து கடந்த 4 மாதங்களா நிறைய நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டோம். இந்த இறுதி வடிவம் வர்றதுக்கு வந்து ஒரு பெரிய டைம் எடுத்துக்கிட்டோம். அவரும் நிறைய வெற்றி படங்களை தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப சென்சிபிளான நான் வந்து நிறைய எடிட்டர்ஸோட பழகிருக்கிறேன், ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சென்சிபிளான இந்த வயசுக்கு இவ்வளவு பக்குவமான ஒரு பையன் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தொடர்ச்சியாக அவரோட ஒர்க் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அடுத்ததா மியூசிக் டைரக்டர், அவரே சொன்ன மாதிரி அவர் வந்து நிறைய சொல்லலை. அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷமா ரேகிங் பண்ணியிருக்கிறேன் நான். ஏன்னா அவர் ஒரு ஸ்கோர் பண்ணுவார், பிடிக்காது மாற்றுங்க அப்படிம்பேன். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் அப்படிதான். நமக்கு சில சமயம் வந்து நமக்கு என்ன தேவைன்னு கிளியராக தெரியும், சில சமயம் வந்து அதை ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி வந்து ஒரு ப்ராசஸ் தான் இந்த படத்தோட மியூசிக்ன்றது. நிறைய வந்து இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலான்ற ஒரு ப்ராசஸ் தான். பட் ஒரு விஷயம் நான் வந்து இங்கே நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் குறிப்பிட்ட அந்த சாங் சந்தோஷ் நாராயணன் சார் பாடின அந்த சாங் வந்து அவன் வந்து என் கூட டிஸ்கஷன்ல இருந்தாலும் அவனுக்கு கதை தெரியும். பிரிட்டோவுக்கு இந்த சாங்கோட ஐடியா மட்டும் தெரியும், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் காலையில் இந்த சாங் வந்து ரெக்கார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, அதாவது ட்ராக் வந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு லிரிக்லாம் எழுதல. அப்போ வந்து இவன் பிரபா வந்து அங்கே அவர் ஆஃபீஸ் போயிட்டான், ஸ்டுடியோ போயிட்டான். நான் வீட்டில் இருந்து 2 பேருக்கும் வந்து கான்காலில் வந்து சொல்கிறேன், இதுதான் சாங்கு, இந்த சாங்கில் இப்படி தான் இருக்கணும், இதுதான் எமோஷன் சொல்லி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நான் வீட்டில் ஒரு ரேபிடோ பைக் போட்டு அங்கேருந்து நான் சாலிகிராம் வர்றதுக்குள்ள 45 நிமிஷத்தில் லிரிக் எழுதி கம்போஸ் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸ்டன் ஆகிட்டேன் நான். நிறைய பண்ணலாம், பட் புதுசாக வரும்போது இந்த டெடிக்கேஷன், அப்புறம் அந்த அந்த எழுதின லிரிக்ல இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட மாற்றலை. அந்த நீங்கள் பாட்டை கேட்டிங்கன்னா தெரியும், அவ்வளோ எமோஷனலாக இருக்கும். அது சில இடத்துல வந்து எனக்கும் பர்சனலாக கனெக்ட் ஆச்சு, அவன் எழுதுனதுனால அவனுக்கும் பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. அதனால வந்து பெரிய சர்ப்ரைஸாக தான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த கடைசியில் வர கலிங்கத்தி பரணி சாங், அந்த இடத்துல சாங் வைக்கணுன்ற ஐடியா வந்து எடிட்டர் சொன்னான். நாங்கள் வந்து ஷூட் பண்ணிட்டோம், எடிட் பண்ணிட்டோம், ஆனால் என்னன்னா நாங்கள் நினைக்கிற இம்பாக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அப்போ அவன் சொன்னா இங்கே ஒரு சாங் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னா, சரி ஏதோ ஒரு சாங் வைக்கிறதுக்கு நாம ஏன் இது ஒரு போர், அப்போ ஒரு போர் பரணியா அதை பாடினா என்ன அப்படின்னு சொன்னா கலிங்கத்து பரணியிலேருந்து இதை வந்து எடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் அது வந்து ரொம்ப அட்டகாசமாக வந்தது. அப்போ தூக்கம் இருக்க முடிவு இருக்கு நடுவில் வந்து இந்த சாங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி திரும்ப இவனை தான் எழுத சொன்னேன். அது ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. ஏன்னா நம்ம ஒரு முதல் படம் பண்ணும்போது நமக்கு பிடிச்சி யாருமே கேட்கல, ஏன் இதெல்லாம் பண்றீங்க, இதெல்லாம் புரியுமா உங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு, இல்லை ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு வந்து ஒரு பிரதீப் சாரோ இல்லை வந்து இங்கே ப்ரொடியூசர் சைட்ல இருந்தோ யாருமே வந்து இப்படி ஏன் பண்ணலன்ற ஒரு கேள்வி கேட்கவே இல்லை. நமக்கு என்ன, நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்யறோம், அதை வந்து பண்ணி முடிச்சு அதோட ரிசல்ட் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் புருட்டோ சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்னா எப்போ மிஷ்கின் சாரை பார்க்க போனாலும் சினிமா பேசுறது வந்து ஒரு 10 நிமிஷமா இருக்கும், லிட்ரேச்சர் மியூசிக்கும் பேசுறது நிறைய இருக்கும். நான் எந்த அளவுக்கு மியூசிக் ரசிக்கிறாள்னா, பொண்டாட்டியோட நகையை வந்து அடகு வச்சுட்டு மரூன் 5 கான்செர்ட் பார்க்க போற அளவுக்கு பயங்கர மியூசிக் அடிக்ட் தான். இதுல எவ்வளவு கூட நான் வேலை வாங்கியிருக்கேன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு.
அடுத்ததா ஃபைட் மாஸ்டர் பத்தி சொல்லணும். இந்த இதுல வந்து ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. எல்லா எபிசோட்லயும் கிட்டத்தட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஒரு சினிமா நீங்க ஷூட் பண்ற மாதிரி வெப் சீரிஸ் ஷூட் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் நம்ம எடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் அவுட் வந்து ஒரு 4.5 மணி நேரம். இந்த 4.5 மணி நேரத்துல இவ்வளவு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நமக்கு அவர் கொடுக்குற டைம் வந்து ரொம்ப கம்மியான டைம் தான். அவர் வந்து என்னன்னா, அவர் நமக்கு என்ன வேணுன்றதை தெளிவா சொல்லிட்டா அவ்வளவு அழகா எடுத்து கொடுத்துருவாப்ல, ரொம்ப வேகமா எடுத்து கொடுத்துருவாப்ல. டான் அசோக் அவர் வந்து எங்க டேரக்டர் வசந்தபாலன் தான் அவர் வந்து என்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரு. இந்த இடத்துல வந்து எங்க டேரக்டருக்கு நன்றி சொல்லிக்கணும். டான் அசோக் மாஸ்டர், நீங்க வரல, உங்களை வந்து இந்த இடத்துல மிஸ் பண்றேன், ரொம்ப நன்றி மாஸ்டர். அடுத்ததா ஆர்ட் டைரக்டர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான மனுஷன், துரராஜ் சார். துரராஜ் சார் வந்து பிரசாந்த் சொல்லினா நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். அண்ட் என்னன்னா, இந்த இதுலயும் எகெயின் வந்து இந்த காலகட்டத்தில் கிரியேட் பண்றதுக்கான இருந்த சவாலை வந்து அவர் ரொம்ப நல்லா வந்து ஹேண்டில் பண்ணாரு. இந்த படத்தோட ஒரு நீங்க ஒரு விஷுவல் குவாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. அடுத்ததா காஸ்டியூம் டிசைனர், அவங்களும் என்னன்னா, நாங்கள் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தோம், இப்படிலாம் போகலாமா நம்ம, ஏன்னா பெரிய பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நம்மளோட பட்ஜெட்குள்ள என்னெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா. பட் அவங்க வந்து ரொம்ப நல்லா அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாங்க. காஸ்டியூம் டிசைனர் பாரதி, அவங்களோட டீம் எல்லாருக்குமே என்னோட நன்றி. அடுத்ததா இதுல வந்து நிறைய பேர் நடிச்சிருக்க எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்லணும். போஸ் வெங்கட் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு அவர் மேல வந்து இந்த படத்தில் நடிக்கப்போ ரொம்ப ஒரு தனிப்பட்ட மட்டும் ஒரு பெரிய மரியாதை இருந்தது. என்னன்னா, நாங்க வந்து ஒரு சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்ரீரங்கத்துல. ஷூட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு மத்தியானம் ஒரு 4 மணி 3 மணி அந்த மாதிரி டைம் அவங்க அம்மா தவறிட்டாங்க. அவர் கிளம்பி ஆகணும். ஆனா வந்து என்னன்னா, அன்னைக்கு ஷூட்டை வந்து அவர் முடிச்சு கொடுத்து கிளம்புறாரு. இந்த கேப்ல நிறைய பேர் அவரை பார்க்க வர்றாங்க நடிகர் அடிப்படையில். ஒருத்தட்ட கூட அவர் வந்து முகத்தில் இருக்க சோகத்தையும் எதுவுமே காட்டிக்கல, ரொம்ப இயல்பா எல்லாத்தையும் பேசுறாரு. இல்ல பெரிய எங்களுக்கு எந்த நெருக்கடி என்னன்னா, அடுத்த 2 நாள்ல வந்து நான் கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணணும். அந்த கிளைமேக்ஸ்க்கு வந்தே ஆகணும். ஏன்னா அவ்வளோ பெரிய செட்டப் அது, அதை நாங்கள் ஸ்கிப் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி ஒரு நெருக்கடி. 2 நாள் கூட கிடையாது, ஒரு நாள் விட்டு அடுத்த ஒரு நாள் கேப்ல அவர் திரும்பி வரணும். வந்துட்டார் மனுஷன். எனக்கு அங்கெல்லாம் வந்து பெரிய தொழில் மேல இருக்கிற அந்த டெடிகேஷன், அந்த மரியாதை வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவருக்கு நன்றி சொல்லிக்க விரும்புறேன். அது இல்லாம வந்து ரைட்டர் ஆட்டோ சந்திரகுமார், அவரு ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. ஜெயகிருஷ்ணா அவர் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. அது இல்லாம இங்க ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல நடிகர்கள் பத்தி சொல்லும்போது சில சம்பவம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்டுக்காக அடிக்கடி திருச்சி போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஒரு 3-4 வருஷத்துல ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி ஏதோ விசேஷத்துக்காக கிளம்பி திருச்சி போனேன். காலையில் 4:30 மணிக்கு ராக்ஃபோர்ட் ட்ரெயின் விட்டு இறங்கி டீ குடிக்கலான்னு போனா, டீ கடையில் ஒரு 4 பேர், அண்ணே வாங்க அப்படின்னாங்க. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி யாரும் தெரியல, அண்ணே மறந்துருச்சானே ஆர்டிஸ்ட்னே. இப்ப திருச்சியில என்ன சந்துக்குள்ள போனாலும் அண்ணே ஆர்டிஸ்ட்னே, ஒண்ணு லிங்கத்துல நடிச்சிருப்பானுங்க, இல்ல வாரண்ட்ல நடிச்சிருப்பானுங்க, இல்ல வந்து மாமல்ல நடிச்சிருப்பானுங்க. இப்ப என்னன்னா, திருச்சி வந்து ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி மாதிரி மாறிட்டு இருக்கு. அது என்னன்னா, நடிகர்களை உற்பத்தி பண்ற ஒரு ஊரா மாறிட்டு இருக்கு போல. சோ அது மாதிரி வந்து எனக்கு வந்து ஆக்சுவலா அந்த ஊரை பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இந்த சீரிஸ் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா, அந்த ஊர் வந்து எனக்கு இன்னொரு ஹோம் டவுன் மாதிரி மாற ஆரம்பிச்சது. அண்ட் இதுல இருக்க நிக்கிலா வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னோட தங்கச்சி பேர் தான் வச்சிருக்கேன், சத்யான்னு என்னோட சொந்த தங்கச்சி பேர் தான் அவங்களுக்கு வச்சிருக்கேன். அந்த மாதிரி நிறைய நமக்கு என்னன்னா, இதுல நடிச்ச ஒவ்வொருத்தருமே கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஷூட் பண்ணனால, ஒரு லாங் டைம்ல நடந்தனால வந்து என்னன்னா, எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நெருக்கமான நண்பர்களா, ஒரு ஃபேமிலியா வந்து நினைக்கக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறாங்க. அடுத்து பூர்ணிமா வந்து அவங்க யூடியூப் வீடியோஸ் பண்ண டைம்ல இருந்து அவங்கள வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த இதுல வந்து இந்த கேரக்டர் ரொம்ப போல்டான கேரக்டர். அப்புறம் வந்து அந்த அவன் எழுதின அந்த பாட்டுல வந்து ஒரு வரி வரும், அந்த லாஸ்ட் ஒரு 4 வரி வரும். எனக்கு வந்து என்னன்னா, இந்த கேரக்டர் எழுதியாச்சு, இந்த பொண்ணு நடிச்சிட்டா, ஆனா அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இந்த லிரிக் வந்துருமா அப்படின்னு பாக்குறப்போ அவன் வந்து ரொம்ப சூப்பரா எழுதியிருந்தான். ரொம்ப இண்டிபெண்டான ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு லவ் வந்தா எப்படி இருக்குன்றதா அந்த இது. ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ பூர்ணிமா. நிறைய நல்ல வாய்ப்புகள் இதுக்கப்புறம் உங்களுக்கு அமையும் நம்புறேன் நான். திவ்யா பாரதி, திவ்யா வந்து சதீஷ், இந்த பேச்சுலர் சதீஷ் வந்து சொன்னார். அண்ட் அந்த படம் பார்த்துட்டு தான் நான் வந்து அவங்கள கிராஸ் பண்ணேன். அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இதில் அவங்க என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்போசிட்டாக, இது முந்தின படத்துலேருந்து கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர், அவங்களோட கெட்டப் எல்லாமே. ஸோ ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. தேங்க்யூ திவ்யா. அடுத்ததா ஒரு ஆள் வரல, ஜாகிர் வந்து அவங்க பூர்ணிமா சொன்ன மாதிரி பலாப்பழம் வெளியே முள்ளு, அவர் வந்து ரொம்ப ஸ்வாகான ரொம்ப ஜாலியான ஒரு ஆளு. சினிமா வந்து சரியா பயன்படுத்திக்கல இவ்வளவு நாளா.
ஆக்சுவலா வந்து இந்த சீரீஸ்ல வந்து அவரோட லாஸ்ட் 2 எபிசோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பயங்கரமா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நிறைய படங்கள்ல அவரை வந்து பார்க்கலாம். நானும் எதிர்பார்க்குறேன் அவர் இன்னும் வேற வேற கேரக்டர்ஸ்ல வேற வேற படங்கள்ல பார்க்கறதுக்கு நான் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். அடுத்ததா கதிர். இந்த கதை எழுதி முடிச்சோன்னா நிறைய முதல் வேர்ஷன் முடிச்சோடனே யாரெல்லாம் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பேசும்போது நிறைய டிஸ்கஷன் போகும்போது எல்லாருக்கும் சாய்ஸ் இருந்தது. சாய்ஸ் இல்லாத ஒரே இது வந்து கதிர் மட்டும்தான் இருந்தாரு. ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, இன்னசென்டான ரொம்ப டிசிப்ளினோட வாழக்கூடிய ஒரு மனிதன். அவன் வந்து பிரேக் அவுட் ஆனானா அவன் லைஃப் என்னவா மாறும் அப்படின்றதான் அந்த கேரக்டர். அப்ப யோசிக்கும் போது இன்னசென்டான டிசிப்ளினோட ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஆள்னா பார்த்தோன்னே ஒரு இன்னசென்டான டிசிப்ளினான ஒரு பையன்பா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் தான். ஸோ அதை வந்து சூஸ் பண்ணியாச்சு. ஆனா இதை பிரேக் அவுட் பண்ணக்கூடிய ஆளா எப்படி மாத்துறதுன்னு யோசிக்கிறப்போ அதுக்கு சில ப்ராசஸ் நடந்துச்சு. இந்த இடத்துல வந்து நிறைய பேரை வந்து நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கதை தொடர்பான R&D டைம்ல வந்து லிங்கம் கூட இருந்தவங்க, அவங்க கூட கபடி விளையாண்டவங்க எல்லாம் வந்து அவர் எப்படி நடப்பாரு, எப்படி மூவ் பண்ணுவாரு அப்படின்ற அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி காமிச்சாங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே அவருக்கு போட்டு காமிச்சு அவர் வந்து அதன் வழியா வந்து ட்ரெயின் ஆனாரு. அண்ட் ஒன்ஸ் அவர் வந்து இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், இந்த கதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து சில படங்களை வந்து ஒரு விட்டாரு. இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 வருஷம் ஒரு கம்ப்ளீட் கமிட்மெண்ட்டா, அது எப்ப என்ன சொன்னாலும் முகம் சொல்லிக்காம, இப்போ சில நாள்லாம் இரவு பகலா ஷூட் போவோம். நீங்க இங்கதான் இருக்கணும், கேரவன் போக கூடாதுன்னு சொன்னா அங்கதான் இருப்பாரு. அப்படி வந்து ரொம்ப ஒரு டைரக்டரோட ஆர்டிஸ்ட் அவரு. தேங்க்யூ கதிர் ப்ரோ. இதற்கப்புறம் கதிரை வந்து நல்ல நடிகரா பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவா லிங்கத்துல இருந்து பார்ப்பீங்க. அவரோட ஒரு பெரிய இயரா இங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அவரோட எதிர்காலத்துக்கு நான் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன், நல்லா வரணும். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன அப்பாலஜி. நேற்று படம் பார்க்கும்போது என்னன்னா, இந்த நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ண சிலரை வந்து குறிப்பிட மறந்துட்டோம் அப்படின்றது வந்து ரொம்ப பயங்கர குற்ற உணர்வாயிடுச்சு. அது திட்டமிட்டு நடக்கல. என்ன ஆயிடுச்சுன்னா, கடைசி 4 மாதங்கள்ல வந்து நான் தனியா தான் இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் இப்ப நான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நான் வந்து இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணலாம். பட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்படி வெயிட் பண்ணக்கூடாதுன்னு பசங்க எல்லாத்தையுமே வேற வேற இடத்துக்கு நான் வந்து வேலைக்கு அனுப்பிச்சிட்டேன். அப்போ ஒரு ஆளா பார்த்த நெருக்கடியில வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, சின்ன சின்ன தவறுகள் நடந்துருச்சு. முக்கியமா மதுரை நம்பி சார் ஜெயில் போர்ஷன் ஷூட் பண்ணும்போது அவர் தான் கூட இருந்து எங்களுக்கு வந்து அந்த ஆத்தென்டிசிட்டிக்காக நிறைய ஹெல்ப் பண்ணாரு. அது இல்லாம அவங்க நிலாவோட அப்பா ஒரு மணி சார் வந்து அவரோட சோர்ஸ் மூலமா நிறைய R&D பண்றதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அவங்களோட பேர்லாம் விட்டு போனது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய, நான் இப்போ வந்து அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். அது வந்து உண்மையிலே திட்டமிட்டு நடந்ததில்லை, அதுக்காக வந்து மன்னிச்சுக்குங்க. அடுத்ததா இந்த ட்ரெய்லர் வந்ததுல இருந்து சரி, இந்த இதுக்கு முன்னாடி இன்னும் சிலருக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். தூத்துக்குடியில, திருச்செந்தூர்ல, திருச்சியில, நாகர்கோவில்ல இந்த படப்பிடிப்புக்கு வந்து உதவியா வந்து நிறைய பேர் வந்து உதவி பண்ணிருக்காங்க. அவங்க யாருக்கும் யாரும் தெரியாது. அவங்க எல்லாருமே யாருக்காக ஒர்க் பண்ணாங்க, லிங்கம் ஒரு ஆளுக்காக ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து கபடி பிளேயர்ஸ், லிங்கத்தை ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. தூத்துக்குடியில தாமஸ் அண்ணன், அப்புறம் வந்து ஒரு பெரிய கபடி டீமே அவர் கூப்பிட்டு வந்தார் நம்ம இதுல நடிக்க வைக்கிறாங்க. அந்த பசங்க ஒவ்வொருத்தருக்குமே என்னோட நன்றி. திருச்சியில மாயா அண்ணன், சேட்டண்ணன், அப்புறம் மாயானோட ஃபேமிலி, சேட்டனோட ஃபேமிலி, கபூர், அந்த பசங்க எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு 2-3 வருஷம் நம்ம எப்ப போனாலும் நம்மளை வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு அங்க வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்ற ஒரு ஒரு பலம் வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த இடத்துல பிரசாந்த் திரும்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து திருச்சியில வந்து ஒரு ரைட்டரா வந்து எனக்கு 10-15 பேரை தெரியும்.